வரதட்சணையால இன்னைக்கு ஒரு பொண்ணுடைய உயிர் போயிருக்கு தமிழகத்துல. சிந்திச்சு பார்க்கவே மிகுந்த வலியை கொடுக்குது. தயவு செஞ்சு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு தாங்க சொல்றேன். உங்க பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்க போறீங்கன்னா, இப்ப ஏகப்பட்ட பெண்கள் திருமண முடிவை பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதே கிடையாது. அப்புறம் இந்த பொண்ணு என்னுடைய திருமண முடிவை எங்க அப்பா மேல இருக்கணும்னு சொன்னா உங்க மேல அந்த பொண்ணு உயிரியே வச்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட பிள்ளைய நீங்க பெற்றிருந்தீங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு பணக்காரனா, அதிகமா காசு பணம் வச்சிருக்கானா, வீட்டுல கார் இருக்கா, வீடு பங்களா மாதிரி இருக்கா, இதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு உங்க பொண்ணு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்துதான் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. தயவு செஞ்சு அப்படி ஒரு முடிவை யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. இவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல, நீங்க பொண்ணு போகக்கூடிய காரை விலை உயர்ந்ததா, உங்க பொண்ணு வாழக்கூடிய வீடு மாளிகை போன்றதா, உங்க பொண்ணு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் விலை மதிப்பற்றதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல. உங்க பொண்ணு வாழ போற பையன் நல்லவனா, உங்க பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க கூடியவனா, அந்த வீட்டுல இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் உங்கள் பெண்ணுடைய ஆசைகளையும் கனவுகளையும் ஆசாபாசங்களையும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சு அனுசரித்து போகக்கூடியவங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பொண்ணு கொடுங்க. அப்படி இவன்யாவுடைய தந்தை சிந்திச்சிருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு அந்த பொண்ணுடைய உயிர் இப்படி அடையாளமே போயிருக்காது. அழகையும் பணத்தையும் பார்த்து பொண்ணு கொடுக்கிற தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விட்டு விடுங்கள். நான் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன் ஓப்பனா, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குவோம் ஒரு பையன். மாச சம்பளம் 20,000 சம்பளத்துக்கு ஏதோ ஒரு பேங்க்ல பைனான்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்களுடைய குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? சின்ன வீடு தான், நார்மலான வீடா இருக்கும். அந்த பையன் 20,000 சம்பளத்தை தன்னுடைய தங்கச்சிக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவாரு, தங்கச்சியை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. தங்கச்சிக்கு ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு டியூ கட்டுவாரு. அப்பா அம்மாவுடைய மருந்து வாங்குறதுக்கு மாசம் மாசம் சம்பளத்துல இருந்து பணத்தை எடுத்து சேமிச்சு வைப்பாரு. தன்னுடைய பெல்ட் பிஞ்சு போனா கூட, வாட்ச்ல பேட்டரி போனா கூட, முடி வெட்டணும்னா கூட அந்த காசு தனக்காக செலவு செய்ய யோசிப்பாரு. அப்படிப்பட்ட பையன் கிடைச்சான்னு சொன்னா யோசிக்காம உங்க பொண்ணு கட்டி கொடுங்க. ஏன் சொல்றது தெரியுமா? தன்னுடைய 20,000 சம்பளத்தை கூட தங்கைக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தம்பிக்குன்னு சொல்லி தன்னுடைய உறவினர்களை சிந்திச்சு செலவு பண்றா இல்லையா? அப்படிப்பட்ட பையன் தன்னையே நம்பி ஒரு பொண்ணை தங்க மாதிரி வச்சு பாத்துக்குவார், தங்க மாதிரி வச்சு தாங்குவார். எந்த விதமான சந்தேகமும் படாதீங்க. 27 வயதாகி குடும்ப பாரத்தின் காரணமாக, குடும்பத்துல அப்பா கடனெல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற பெரிய ஒரு சுமையின் காரணமாக திருமணமாகாம ஒரு பையன் வேலை மட்டுமே பார்த்து சலிச்சு போயிருப்பான். அப்படிப்பட்ட பையனுக்கு உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவளுடைய அன்பு